அனைவருக்கும் வணக்கம். மக்களிடம் ஆதரவை இழந்த டாப் 10 எம்எல்ஏஸோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். இவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க, இவங்க வெற்றி பெற்றதுனால எந்த விதமான பயனும் இல்லை, அடுத்த முறை இவங்க கண்டிப்பா வெற்றியே பெறக்கூடாது அப்படின்னு மக்கள் நினைக்கிற அந்த எம்எல்ஏஸ் தான் இவங்க எல்லாருமே. ஏன் இவங்க மக்களால இப்படி வெறுக்கப்படுறாங்க, ஆதரவை ஏன் இழந்தாங்க, எதனால இந்த முறை வெற்றி பெற்றாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே டாப் 10 எம்எல்ஏஸ், பெஸ்ட் எம்எல்ஏஸ் யார் யார் அப்படின்றத எல்லா கருத்து கணிப்பு நிறுவனங்களும் சொல்லுவாங்க. ஆனா ஒஸ்ட் எம்எல்ஏஸ் யாரு அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அரசியல் ரீசன்ஸ் தான். அதனால அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, தனிப்பட்ட ரீதியிலான தாக்குதல்கள் வரும், இது எல்லாமே இருக்கு. அதனால அதை சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏன் இப்ப சொல்றோம் அப்படின்னா, இது பார்வையாளர்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் அப்படின்றதுனாலதான். ஸோ ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடு பொதுவாகவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் நடந்து ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் ஆகி வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையை என்ன பண்ணும்னா ஆட்சியாளர்களை மட்டும்தான் பார்க்கும், ரூலிங் கவர்மெண்ட்டை மட்டும்தான் பார்க்கும். அந்த 118 எம்எல்ஏஸை வச்சிருக்கிற அந்த கட்சியை தான் பார்க்கும், அதை தாண்டி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிங்கிள் லார்ஜஸ்டா வந்தவங்க, ஒரு முறை கலைஞர் வந்தாரு, இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு 108. ஐ திங்க் பிக்கஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அவர் தான் இருக்காரு. தாவேகா தலைவர் தான் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தனிப்பெரும் கட்சியா, பெரிய கட்சியா அவங்க தான் இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த கிரௌடுமே அவங்கள பார்க்கும்போது எதிர்கட்சிகளினுடைய எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு மக்கள் தொகையை கவனிக்க மாட்டேங்குது. அதனால கருத்து கணிப்பு எடுக்கிற எங்களை மாதிரியான ஆட்கள் ஒரு புது ஃபார்மேட்டை கொண்டு வந்து எதிர்கட்சி எம்எல்ஏக்களினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, மக்கள் உண்மையாவே அவங்கள நம்பி வாக்களிச்சாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் சர்வேவை நம்ம கண்டக்ட் பண்ணோம். இதுல ஒரு சைடு பெஸ்ட் எம்எல்ஏஸ் போயிட்டு இருந்தது, ஒரு சைடு ஒஸ்ட் எம்எல்ஏஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இது ரெண்டுத்துக்குமான ஒரு விகிதாச்சாரமா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம பெஸ்ட் எம்எல்ஏஸ் 10 போட்டுட்டோம். பெஸ்ட் எம்எல்ஏவா சபரி ஐங்கரன், அதுல 10th இடத்துல பாலமுருகன் அம்பத்தூர் எம்எல்ஏ இருந்தாரு. ஃபர்ஸ்ட்ல வந்தவர் பெரியகுளம் எம்எல்ஏ. இப்போ ஒஸ்ட் எம்எல்ஏஸ் லிஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரா, யார் லாஸ்ட் வரா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பெஸ்ட் எம்எல்ஏஸ்ல முதல் இடத்துல வர்றவர் பெருமைப்படணும், ஏன்னா அவரு அதிக அளவு மக்கள் ஆதரவை பெற்று வர்றவர். ஆனா ஒஸ்ட் எம்எல்ஏஸ்ல ஃபர்ஸ்ட் வர்றவர் வருத்தப்படணும், ஏன்னா மக்கள் அதிக அளவு அவரை வெறுக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். இது அந்தந்த தொகுதியில மக்களினுடைய மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் தான். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப யார் யார் அந்த நபர்கள் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். உங்களுடைய தொகுதியோட நான் சேர்த்தே சொல்றேன். குறைந்த மக்கள் ஆதரவை பெற்ற எம்எல்ஏக்கள் அல்லது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்திய எம்எல்ஏக்கள் இந்த அரசாங்கம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா, தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா டாப் 10 எம்எல்ஏஸ். முதல் இடத்துல கதிரவன் மணச்சநல்லூர் எம்எல்ஏ வராரு. இவருக்கு கிட்னி திருட்டு வழக்குல தொடர்பு இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டா தேர்தல் நேரத்துல பேசப்பட்டது. என்ன நடந்துச்சுன்னா, மணச்சநல்லூர்ல போலரைசேஷன் வந்துருச்சு. ஒரு முத்திரையர் கேண்டிடேட் நிற்கும் போது ஒட்டு மொத்தமா எல்லாரும் கன்சால்டேட் ஆகி எப்படியாவது அவரை தோக்கடிக்கணும்னு திமுகவுக்கு போட்டு தள்ளிட்டாங்க ஓட்டை. அதனால அங்க கதிரவன் வெற்றி பெற்றாரு. அப்படி இல்லைன்னா அங்க தாவேகா தான் இந்த முறை ஜெயிக்க வேண்டிய கட்சியா இருந்தது. ஸோ நம்ம கருத்து கணிப்புகள்லையுமே நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த மணச்சநல்லூர்ல திமுக தான் லீடு வருது அப்படின்னு, அது வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாகவும் மாறிடுச்சு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் கதிரவன் அவர்கள் மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. ஸோ இவர் நம்பர் 1 மக்களிடம் குறைந்த ஆதரவை பெற்ற, மக்களிடம் அதிருப்தியை சம்பாதித்த எம்எல்ஏவா முதல் இடத்தை பிடிக்கிறார். 2வது இடத்துல ஏவா வேலு வராரு. இவர் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இவர் மேல பல்வேறு ஊழல் வழக்குகள் இருக்கு. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் மேல இப்ப நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்குகளும் இருக்கு. ஸோ இது எல்லாமே விசாரணை போயிட்டு தான் இருக்கு. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தாவேகா சார்பா வேட்பாளரா நின்னவர் அருள் ஆறுமுகம், மிகப்பெரிய ஃபைட்டர். அவர் ஒரு விவசாயி, நிறைய ப்ராப்ளம்ஸ்ல குரல் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து நீங்க அந்த லீடிங்ஸை பாத்தீங்க அப்படின்னா, காலையில இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் தாவேகா கேண்டிடேட் அருள் ஆறுமுகம் தான் லீட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஏவா வேலு லீடிங்க்கு வந்தாரு. ஸோ அங்கே நீங்க பாத்தீங்கன்னா அருள் ஆறுமுகம் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாரு. வாக்கு எண்ணும் மையத்திலே தபால் ஓட்டுகளை மாத்தி போட்டுட்டாங்க, தாவேகா தான் வெற்றி பெற வேண்டிய தொகுதி அது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பகிரங்க குற்றச்சாட்டா சொல்லியிருந்தாரு. வரலாற்றிலேயே ஏவா வேலு குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரே தேர்தல் இந்த 2026 தான். தாவேகா வெற்றி பெற வேண்டிய தொகுதியா அது இருந்துச்சு. நீங்க அவர் ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்திருக்காரு அருள் ஆறுமுகம். அந்த இன்டர்வியூவை பாத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா புரியும் எந்த அளவுக்கு அங்க வாக்கு எண்ணும் மையத்துல குளறுபடிகள் நடந்துச்சு அப்படின்ட்டு அவர் சொல்றாருன்னு.
மூணாவது இடத்துல அதிமுகவை சேர்ந்த எஸ்பி வேலுமணி வராரு. இவர் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காரு, எம்எல்ஏவா, அமைச்சராகவும் இருந்திருக்காரு. நம்ம தொடர்ந்து சொன்னோம் இவருக்கு எதிராக மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி அங்க இருந்துச்சு அப்படின்னு. இவரும் தோல்வி அடைய வேண்டிய ஒரு நபர் தான் இந்த தேர்தலில். ஆனா இவர் வெற்றி பெற்றது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் தான் எங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்துச்சு. அவருடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து 50% எடுத்துட்டு வந்த ஒரு நபர் வந்து இந்த முறை 30 கிட்ட வந்துட்டாரு. அவருக்கு குறையிற ஓட்டார் எல்லாமே தாவேகாவுக்கு தான் போச்சு. திமுகவினுடைய கேண்டிடேட் ஓரளவு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதனாலதான் தாவேகானால மேலே ஏறி வர முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் தாவேகா தான் இந்த தொகுதியில செகண்ட் வந்துச்சு. இவருக்கு மக்கள் ஆதரவு இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ எஸ்பி வேலுமணிக்கு அடுத்த தேர்தல் மிக மிக கடினமா இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட இப்போ மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அவருக்கு எதிரான ஒரு அலை தான் இன்னமும் தொண்டாமுத்தூர்ல இருக்கு. தேர்தல் வெற்றி என்பது ஒரு ஃப்ளோல அவருக்கு வந்துடுச்சு. ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்போது, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் ஸ்பிளிட் ஆகும்போது அவரால் வெற்றி பெற முடிஞ்சிடுச்சு. ஆனா அடுத்த தேர்தலில் அது கன்சால்டேட் ஆகும். பைப்போலரா வரும்போது தாவேகா தான் தொண்டாமுத்தூர் தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்த தொகுதியா நம்ம பார்ப்பது கோவை தெற்கு. இங்க செந்தில் பாலாஜி வராரு. 4ஆம் இடத்துல மக்கள் ஆதரவை பெறாத ஒரு எம்எல்ஏவா இவர் இருக்காரு. மிக மிக ஒரு ஒஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இவருடைய தொகுதியில மக்கள் வந்து இவருக்கு கொடுக்குற மார்க்கா இருக்கு. ஸோ இவர் அடுத்த முறை கோவை தெற்குல போட்டிட்டா தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. இந்த முறையே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2000 ஓட்டுல தான் தோல்வி அடைஞ்சாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் செந்தில்குமார், தாவேகா வேட்பாளர். லீட்ல எல்லாம் இருந்தாரு 1 மணி 2 மணிக்கெல்லாம். அதுக்கப்புறம் தான் அது போயிடுச்சு. ஸோ அடுத்த முறை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தோல்வியானது உறுதி அப்படின்னு தான் நான் கருதுறேன். 5வது இடத்துல சேகர் பாபு இருக்காரு. இவரு துறைமுகம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். சென்னையிலே திமுக 2 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றது. ஒன்னு துறைமுகம், இன்னொன்னு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. துறைமுகம் அண்ட் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ரெண்டுமே பக்கத்து தொகுதிகள். அது மட்டும் இல்லாம இன்னொரு காம்பினேஷனும் இருக்கு. அங்க மைனாரிட்டிஸ் ஓட்டு ரொம்ப அதிகம் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது. அதனால மைனாரிட்டிஸ்னோட வாக்குகளால தான் இவர் வெற்றி பெற்றார். அடுத்த முறை இவர் போட்டியிடும் போது தோல்வியானது உறுதி. என்னன்னா மைனாரிட்டிஸ் என்னதான் கான்சென்ட்ரேட்டடா ஓட்டு போட்டாலுமே மற்ற ஓபிசிஸ் அதர் கம்யூனிட்டிஸ்லாம் வந்து வெளியேறிட்டாங்கன்னா தோல்வி உறுதி. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணமே ஓபிசி கம்யூனிட்டிஸினுடைய ஒரு எதிர்ப்பு அரசியல் தான். ஸோ அவங்க வந்து வெளியேறிட்டாங்க. வெளியேறி தாவேகா வந்துட்டதுனால அவர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதிமுக டெபாசிட்டே இழந்துருச்சு. ஸோ அடுத்த முறை சேகர்பாபு தொகுதியில வந்து இன்னும் ஃபைட் கடுமையா இருக்கும். தாவேகா அடுத்த முறை இங்க வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் கருதுறேன். 6வது இடத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் மிக குறைந்த மக்கள் ஆதரவை பெறாரு. இவர் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களை வந்து ஒருமையில பேசுறது, அதிகாரிகளை இழந்து பேசுறது, இப்படிதான் பேசணுன்ற ஒரு வரைமுறை இல்லாம அவர் பேசிட்டு இருக்காரு. அவருடைய சொற்களை நீங்க பார்த்தாலே தெரியும் இவரெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிற அளவுக்கு அவர் நடந்துட்டு இருக்காரு. அடுத்த முறை இவர் வந்து திருச்செந்தூர்ல டெபாசிட் வாங்குறது கேள்விக்குறிதான். ஏன்னா மிகப்பெரிய அளவுல அவர் பின்னடைவை சந்திக்கிறாரு. மக்கள் வந்து அவருக்கு கொடுத்திருக்கிற மார்க் ரொம்ப ரொம்ப கம்மி. 6வது இடத்துக்கு அவர் தள்ளிட்டாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் 6வது இடத்துல இருக்காரு. இவருக்கு எதிரான அதிருப்தி அதிக அளவுல இப்பவே மக்கள் மத்தியில நம்மளுக்கு தெரியுது. 7வது இடத்துல திமுகவினுடைய ஆஸ்டின் இருக்காரு. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இந்த முறை பாஜக வந்து அங்க ஓட்டை ஸ்பிளிட் பண்ணாம இருந்திருந்தா தாவேகா வேட்பாளர் நாகர்கோவில்ல ஜெயிச்சிருப்பாரு. ஸோ தொடர்ந்து அவதூறு அரசியலை பண்ணிட்டு இருக்க இவருக்கு ஒரு மோஸ்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நாகர்கோவில் மக்கள் வந்து தீர்ப்பு வழங்குறாங்க. அடுத்து 8வது இடத்துல வந்து ராஜகண்ணப்பன் இருக்காரு. முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இங்க அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து போட்டியிட்டது. ஸோ அவங்களுடைய கேண்டிடேட் ஒருத்தர் வந்து 40,000 ஓட்டுக்கிட்ட இந்த தொகுதியில வாங்கிட்டாரு. கிட்டத்தட்ட 17%. அது அந்த ஓட்டு மட்டும் இவர் வாங்காம இருந்திருந்தா இங்க தாவேகா வேட்பாளர் மலர்விழி ஜெயபாலா வெற்றி பெற்றிருப்பாங்க. 2வது இடம் தாவேகா தான். 9வது இடத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா நம்ம பார்க்கும்போது மகாராஜன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இங்க தாவேகா வேட்பாளர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய அடையாளமா வந்து சோசியல் மீடியால ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுட்டாரு. அதுதான் இங்க வந்து நடந்த மிகப்பெரிய பிளண்டர். அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா இங்க தாவேகா வேட்பாளர் லெப்ட் பாண்டி வெற்றி பெற்றிருப்பாரு. அடுத்து 10வது இடத்துல KKSSR ராமச்சந்திரன் வந்து இருக்காரு. கடைசி இடம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஒரு காலத்துல அருப்புக்கோட்டை நீங்க பாத்தீங்கன்னா அது எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்டு 50% எடுத்த தொகுதி. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபேட் ஆகி இப்போ வந்து திமுக இருக்கிற தொகுதியா மாறிடுச்சு. இந்த தொகுதி நீங்க பாத்தீங்கன்னா பல ரவுண்ட்ல தாவேகா லீடிங்ல இருந்துச்சு. அருப்புக்கோட்டையில
இவர் தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்காரு. இவருக்கு ஒரு கன்சால்டேஷன் இருக்கு. அந்த கன்சால்டேஷனாலதான் இவர் ஜெயிச்சாரு. அடுத்த முறை இவருக்கும் ரொம்ப டஃப்பா இருக்கும். அருப்புக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இவரை தோற்கடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. தோற்கடிக்கலாம், ஈஸியாவே தோற்கடிக்கலாம். அங்க வந்து எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியாம தாவேக கடைசி ரவுண்ட்ல திணறிடுச்சு. அதனாலதான் இவர் வந்து வெற்றி பெற்றார். இல்லைன்னா ஒரு 1000-2000 ஓட்டுல இவர் வந்து தோற்கடிச்சிருக்கலாம். இப்படிதான் இந்த களமானது இருக்கு. இதுல வந்து இந்த 10 பேரை நீங்க பாத்தீங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னா இவங்க எல்லாருமே லாங் டேர்ம் எம்எல்ஏஸ், அதே மாதிரி அதிக எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி ஊழல் பண்ண எம்எல்ஏஸ். அதுவும் நம்மளுக்கு தெரியும். பல பேர் இதுல இருக்க பல பேர் மேல குறைந்தபட்சம் ஒரு கேஸாவது இருக்கும். ஸோ அதனால இவங்க எல்லாருமே மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை தான் வாங்குறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது. என்னைக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு நான் தொடர்ந்து ஜெயிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆணவத்தோடையும் கர்ஜனையோடும் பேசணும் அப்படின்னா அதுக்கான பதில் என்ன அப்படின்றது 2026 தேர்தல் முடிவுகளே நம்மளுக்கு சொல்லிடுச்சு. இந்த எம்எல்ஏஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே ஜெயிச்சது அந்த மக்களுக்கே ஒரு அதிர்ச்சியை தான் கொடுக்குது. எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்னு. செந்தில் பாலாஜியை பொறுத்தவரைக்கும் கரூர்ல நின்று நம்ம 3வது போயிடுவோன்றதுக்காக தான் ஒரு கோவை தெற்குல வந்து அங்க வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் வழங்கப்பட்டது அப்படின்றத நம்ம கோவை தெற்கை சேர்ந்த வாக்காளர்களை நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா KKSSR இருக்கட்டும், ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாம் காசு கொடுக்காம டெபாசிட் வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே ஃபார்முலா தான் பயன்படுத்துறாங்க. நம்ம தேர்தலில் நிற்போம், காசு கொடுப்போம், ஜெயிப்போம். தேர்தலில் நிற்போம், காசு கொடுப்போம், ஜெயிப்போம். இதான் இந்த இன்று நேற்று நாளை வட்டம் மாதிரி இதான் அவங்களுடைய ஃபார்முலா. இந்த தேர்தலில் என்ன ஆச்சுன்னா, தேர்தலில் நின்னாங்க, காசும் கொடுத்தாங்க, ஆனா தோத்துட்டாங்க சில பேர். ஆனா இதுல ஜெயிச்சு வந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் அதிக அளவு ஸ்பெண்ட் பண்ணவங்க, அதிக அளவு எஃபோர்ட் போட்டு எப்படியோ உள்ள வந்துட்டாங்க. அடுத்த முறை மக்கள் மிக மிக கவனமா இருப்பாங்க. ஏன்னா தாவேகா வெற்றி பெறுமோ பெறாதோ அப்படின்னு ஒரு 5% மூவ் ஆயிடுச்சு. இல்லைன்னா அந்த 5% சேர்ந்து இருந்தா 40 போயிருக்கும். தாவேகா 35% வந்துச்சு சுயேட்சை கேண்டிடேட்டோட சேர்த்துக்கிட்டு. அந்த 5% விழுந்திருந்தா 40-42 வந்திருக்கும். அப்படின்னா தாவேகா ஸ்வீப் பண்ணிருக்கும், 150 சீட் வந்திருக்கும். ஜெயிக்குமோ ஜெயிக்காதோ அப்படின்றதுனாலதான் அந்த 5% மூவ் ஆயிடுச்சு. ஏன் மூவ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சிகளுடைய பொய் பிரச்சாரம், ஊடகத்துல உட்காந்துட்டு கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல தாவேகா ஒரு சீட்டு கூட வராதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பேசுனது இன்னும் என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கு. ஸோ அது எல்லாமே சேர்ந்துதான் அதை பண்ணிடுச்சு. ஒருவேளை நடந்திருந்தா இந்த டிக்கெட்ல வந்து ஒரு 6-7 பேர் தோத்துருப்பாங்க. ஸோ இருந்தாலும் இந்த முறை தப்பிச்சு வந்துட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஒர்ஸ்ட் கேண்டிடேட்டா, மக்கள் ஆதரவை இழந்த, அதிருப்தியை அதிக அளவு சம்பாதித்த கேண்டிடேட்டா கதிரவன் இருக்காரு. அதுல 10th இடத்துல வந்து KKSSR ராமச்சந்திரன் இருக்காரு. இதுதான் வந்து நம்ம பாக்குற ஒரு லிஸ்டா இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து அடுத்த தேர்தல், அது உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இடைத்தேர்தல்களா இருக்கட்டும், மக்கள் முன்னாடி போய் பிரச்சாரம் பண்ணாலே போதும் திமுக படுதோல்வியை சந்திக்கும். இதுல கிட்டத்தட்ட 10 பேர் வராங்க. 10 பேர்ல 9 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், ஒரே ஒரு நபர் அதிமுகவை சேர்ந்தவர். ஸோ இதுல இருக்கிற பல பேர் வந்து ஊழல் வழக்குகள்ல கன்விக்ட் ஆனவங்க தான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, மக்கள் வந்து மாற்று அரசியலை விரும்புறாங்க. இந்த பழைய ஊழல் கரைபிடிந்த அரசியல்வாதிகளை எதிர்க்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மையா தான் நம்மளால பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்களினுடைய மாநாடு நேற்று நடந்தது. நிறைய பேர் அதை பத்தி பேசுங்க, அவர் எவ்வளவு ஓட் ஷேர் வாங்குவார், ஜெயிப்பாரா அப்படின்லாம் கேட்டாங்க. அரசியல்ல வந்து நம்ம யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, பண்ணவும் நான் மாட்டேன். ஆனா என்னன்னா, அண்ணாமலை அவர்களால அப்படி ஒரு உயரத்தை தொட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா தாவேகா 2 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துருச்சு, 2 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துருச்சுன்ட்டு அரசியலே புரியாத சில பேர் பேசிட்டு இருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பல முறை இதை சொல்லியிருக்காரு. 30 வருஷம் இந்த ஜேர்னி, இந்த 30 வருஷத்துல இவங்க எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அண்ணனா தம்பியா உங்களுடைய உணர்வா போய் கலந்துட்டு தான் இந்த அரசியலுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷ பயணம். அந்த 35 வருஷ உழைப்பினுடைய வெகுமதி தான் இன்னைக்கு அவர் முதலமைச்சர். ஆனா இப்போ 2 வருஷத்துல வந்து இவர் வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பார்த்து நம்பிட்டு நீங்க ஒரு மாநாடு போட்டு அதனால ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டமைச்சு வெற்றி பெற்று வந்துருவோம்னா அது ரொம்ப ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். வி த லீடர்ஸ்க்கு போராடட்டும், பார்ப்போம் எப்படி வராங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்து தொடர் வெற்றிகளை பெற வேண்டிய கட்சி, தொடர்ந்து வெற்றி பெற போற கட்சி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சுலபமா இப்ப இருக்கிற அரித்மெட்டிக் காம்பினேஷன் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு எதிரணியே கிடையாது, ஸ்பிளிட் ஆகி நிக்குது. அதனால அவரு கம்ஃபர்டபுளா அடுத்த முறை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. இன்னும் நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வீத லீடர்ஸ் எல்லாம் வந்து தாவேக்காவுக்கு போட்டியே கிடையாது, அவங்க ஓரமா போட்டி போட்டுட்டு இருக்கலாம்.
அவ்வளவுதான். தாவேகா முதன்மை சக்தியா அது போயிட்டு இருக்கு. 2வது இடத்துக்கான போட்டி தான் தமிழ்நாடு அரசியல் களம் இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்கள், நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு ஃபெயில்டு பொலிட்டீஷியன். ஆல்ரெடி 2 தேர்தலை நின்று தோற்கடிக்கப்பட்டவர். அவருடைய சொந்த தொகுதி அரவக்குறிச்சியிலே தோல்வி அடைஞ்சாரு, கோயம்புத்தூர்ல தோல்வி அடைஞ்சாரு. அவரால் அவருடைய கட்சியில இருந்த ஒரு நபரை கூட வெற்றி பெற வைக்க முடியல. எல்முருகன் தலைவரா இருந்தப்பதான் 4 எம்எல்ஏஸ் உள்ள போனாங்க. இவர் தலைவரா இருந்தப்ப எத்தனை எம்பி ஜெயிச்சு போனாங்க? கிடையாது. இவர் பிரச்சாரம் இப்ப பண்ணார் இல்லையா, நிறைய இடங்கள்ல பண்ணாரு 2026ல, எல்லா இடத்துலயுமே தோல்வி. ஸோ அதனால ஃபெயில்டு பொலிட்டீஷியனை வச்சுட்டு மார்க்கெட்டிங் பண்ற இந்த ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டுல ஒர்க் ஆகாது அப்படின்றது அவங்களுக்கு கூடிய விரைவில் புரியும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். உள்ளாட்சி தேர்தலில் நின்னாலே அவருடைய சாயம் வெளுத்துரும். அப்படி நிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் புரிய வைப்பாங்க. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தப்ப நிறைய பேர் கிளம்பி வந்தாங்க, நம்மளால ஜெயிக்க முடியும்னு. அவங்க நிலைமெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாருமே காலியானாங்க இல்லையா? சிவாஜி கணேசனாலே ஜெயிக்க முடியல. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, அப்ப நம்மளும் ஜெயிச்சலான்ட்டு இப்ப நிறைய டிக்கெட் வருது. அவங்க எல்லாருக்கும் மக்கள் தகுந்த பதிலடியை கொடுப்பாங்க. நிரந்தர முதலமைச்சரா மக்கள் ஆதரவை பெற்று தொடர் வெற்றிகளை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் பெறுவார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிதான் இந்த அரசியல் களம் போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.